ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா, நைட்டு வெஞ்ச சாதம் மீதி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்காதீங்க. டக்குன்னு சாதத்தை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் புளி நான் வந்துங்க ஒரு ஒரு கைப்பிடி சைஸ் ஊற வச்சுருந்தேங்க. அந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுங்க அந்த சாதத்தில் போட்டு பெசரிடலாங்க, வடிகட்டிடுங்க. அப்போ தான் வந்து அந்த துகளெல்லாம் வந்துங்க அதில் இதாகாதுங்க. வடிகட்டி அதில் ஊற்றிட்டு இதோடு வந்துங்க நம்ம சால்ட்டும் சேர்த்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து பெசரி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. சுத்தமாக இந்த மாதிரி புளி தண்ணியை வந்துங்க கரைச்சி வடிகட்டிடணுங்க. வடிகட்டிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு அதோட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு அமுத்தி விட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டு கட்டி முட்டியுமாக இருந்ததுன்னா நல்லா பெசரி, நல்லா கட்டி முட்டியுமாக இல்லாமல் சுத்தமாக பெசரி நல்லா அமுத்தி விட்டுங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்க. மழை காலத்துலேங்க இந்த மாதிரி வெயில் காலம்னா நம்ம தண்ணி ஊற்றி கொடுக்கலாங்க. ஆனால் மழை காலத்தில் வந்துங்க நம்ம இதை வந்து நம்ம இப்படி நல்லா காலையில் எந்திரிச்சோன்னையே புளி போட்டு இந்த மாதிரி பெசரி வச்சுட்டு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்துங்க வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணிட்டேங்க. கருவேப்பிலை ஒரு கீத்து, அதாவது 10 கருவேப்பிலை இருக்கிற மாதிரி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை வந்துங்க 5-6 வெங்காயம் இந்த மாதிரி சுத்தமாக தொளிச்சுட்டுங்க கழுவி இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிடுங்க. எப்பவுமேங்க எங்கள் அம்மா ஊர்லையெல்லாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் அம்மா ஊர்லையெல்லாம் காலையில் எந்திரிச்சோன்னே நீச்சல் தண்ணி தான் கொடுப்பாங்க. இட்லி தோசையெல்லாம் நாங்கள் வாரத்தில் 2 நாள் தாங்க சாப்பிடுவோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்துங்க ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு காலையில் புளி சாதம் பண்ணி கொடுன்னு கேட்டாருங்களா, சரின்னு கடான்னு பண்ணிட்டேங்க. இதுக்கு வந்துங்க தக்காளி சட்னி, கார சட்னி, அப்புறம் நம்ம தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, என்ன சட்னி வேணாலும் இதுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நான் தேங்காயும் பொட்டுக்களையும் போட்டு சட்னி அதுவும் ரெடி பண்ண போகிறேங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணிடுங்க. 4-5 வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துறேங்க. எதுவுமேங்க சுத்தமாக கழுவிடணும். தோல் உரித்து வெங்காயத்தெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு தான் நம்ம அறுக்கணுங்க. அதோடு வந்துங்க 4 பல் பூண்டும் வந்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டால் இதுக்கு ரொம்ப நல்லதுங்க. எப்பவுமே புளிச்சாதத்துக்கு பூண்டு போடணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. பூண்டும் வந்துங்க 5-6 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேங்க. இப்போது வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுங்க. எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லைங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வானொலி சூடானோன்னு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுங்க. அது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்க மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணுங்க. அதோடு நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டு வரேங்க. இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்சியில் சின்ன ஜாரில் அரைச்சிக்குங்க. இல்லை பொடி பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க. ஒரு வானொலி வச்சுக்கலாங்க. வானொலி சூடானோன்னா ஆயில் வந்துங்க எப்போவுமே தாளிப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணுங்க. நான் 4 டீஸ்பூன் வந்துங்க ரீஃபண்ட் ஆயில் சேர்த்திருக்கிறேங்க. வடச்சட்டி வந்துங்க இப்படி சுழட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கம் ஏடாயிருங்க. அப்போ தான் வந்துங்க சாதம் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்குங்க. எண்ணெய் சூடானுன்னு 1 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுங்க. அப்போ தான் வந்து தாளிப்பு சாதத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் சுவையாக இருக்கும். அதோடு நம்ம வெந்தயம், கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாங்க. கொரன்னு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளுங்க ஒரு அரை டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டோம்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. அதோட கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பும் பொன்னிறமாக ஆயிருங்க. இதோடு வந்துங்க கருவேப்பிலை ஒரு கீத்து,
அதையும் போட்டுடலாங்க. அதாவது 10 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பூண்டு வந்துங்க 5 6 பல் வந்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. பச்சை மிளகா 3 எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறத 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. எல்லாமே வந்துங்க நல்லா கண்ணாடி பாத்தில் வெங்காயம் அடுத்தது வந்துங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறலாங்க. கிளறி விட்டுட்டு 5 6 பல் வெங்காயம் வந்துங்க நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் வந்துங்க நல்லா கண்ணாடி பாத்துக்கு வரணும். நீங்கள் பொன்னிறமாக வேணும்னாலும் பொன்னிறமாக வணக்கிங்க. நான் கண்ணாடி பாத்துலேயே வந்து இதோடு வந்து நான் சாதத்தை ஆட் பண்ணிக்குவேங்க. வெங்காயத்துக்கு அளவாக லைட்டாக சால்ட் சேர்த்திக்கலாங்க. நல்லா வெங்காயம் வணங்கட்டுங்க. மூணு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான்லாம் எப்பவுமே சாதம் மீதி ஆயிடுச்சு வேஸ்ட்டே பண்ண மாட்டேங்க. வெய்ய காலம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி குடித்தோம்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து குளிர்காலத்துக்கு வந்துங்க நம்ம இந்த மாதிரி தாளித்து கொடுத்துட்டோம்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. அப்புறம் நம்ம புளி போட்டு கிளறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் வந்துங்க வடைச்சட்டியில் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லா சாதத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறணுங்க. நல்லா 10 நிமிஷமாவது நீங்கள் கிளறி விடணுங்க. அப்போ தான் வந்து சூடாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. எப்பவுமே சாப்பாடு பண்ணும்போது நம்ம பகவான் நாமத்தை உச்சரிச்சிட்ருக்கணுங்க. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், நெய குரு ராயா. நான் பகவான் நாமத்தை மனசில் எப்பவுமே சொல்லிகிட்டே தாங்க சமையல் பண்ணுவேன். இறைவனோட ஒன்றி கலந்து நம்ம சமையல் பண்ணும்போது அந்த சாப்பாட்டுக்கு அந்த சக்தி வந்துடுங்க. அதை சாப்பிட்றவங்களுக்கும் மனசு அமைதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். எப்போ பாரு யார் வீட்லேயாவது பாருங்கள் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. உப்பு இல்லை, காரம் இல்லை. உப்பு இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. காரம் இல்லையா, இந்த காரமே இந்த சாதத்துக்கு போகுதுங்க. ஆனால் ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம இறைவனோட நாமத்தை மனசில் சொல்லிகிட்டே செஞ்சு பாருங்கள், எந்த குறையுமே ஆண்கள் சொல்ல மாட்டாங்க. நல்லா கிளறி விட்டுட்டுங்க கொத்தமல்லி தலையை கிள்ளி வச்சுக்குங்க. அதை வந்து இதோட கொத்தமல்லி தலையை சுத்தமாக கழுவிட்டு கிள்ளி வச்சிடணுங்க. இந்த மாதிரி ஆனோன்னு சிம்மில் வச்சுருங்க. இதோடு நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கலாங்க. அடுப்புலையே மூடி வச்சிடலாங்க. அடுப்புலையே நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சூடாகவே இருக்குங்க. கொத்தமல்லி தலை போட்டு தட்டை போட்டு மூடிங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே 10 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு அடுப்புலையே நீங்கள் வச்சு பாருங்கள், சூடாக இருக்கும். எப்பவுமே ஆம்பளைகளுக்கெல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் சூடாக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இன்றைக்கெல்லாம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேங்க. நான் வந்து 2 நேரம் உபவாசம் இருக்கிறனால கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.